காரை செல்வராஜ் சார் வணக்கம். வணக்கம். காரை செல்வராஜ் சார் ஒரு 3 அறிவிப்புகளை திரு விஜய் வெளியிட்டு இருக்கிறார். சார் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. கஜானால என்ன இருக்குன்னு தெரியல, உள்ள போனாதான் தெரியும் இருக்கா இல்லையா அப்படின்ட்டுலாம் நிறைய விஷயங்கள் அந்த பதவியேற்புக்கு பிறகு தேசிய கீதம் பாடப்பட்ட பிறகு திரு விஜயனுடைய உரையில் அதெல்லாமே இடம்பெற்றது. சார், இந்த புதிய அரசின் முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள்னா நிதி சார்ந்த சவால்கள் இருக்கிறதா அல்லது நிர்வாகம் சார்ந்த சவால்கள் இருக்கிறதா சார்? அதிகம் 2 சவால்களுமே அதிகமாக இருக்கிறதா பாக்குறேன். எக்கோ இருக்கு பாருங்க, கொஞ்சம் குறைங்கப்பா. நிதி நிர்வாகம் இந்த இரண்டும் சம அளவுல பிரச்சனைகள் இந்த அரசு சந்திக்கும் என்று நினைக்கிறேன். சரி, நான் கடந்த ஒரு 25 ஆண்டு கால பொருளாதார வளர்ச்சியை, தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை ஆய்வுகள் செய்து நிறைய குறிப்புகள் எடுத்து வைத்திருப்பவன் என்கிற நிலையில் இருந்து சொல்லுகிறேன். ஒரு தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கிற அந்த நலத்திட்டங்களான இதையெல்லாம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லுகிற பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், அவங்களுக்குமே மகிழ்ச்சியா இருக்கும். சரி, இப்ப திமுக ஆட்சியில் 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றி விட்டேன் என்று அவர்கள் சொல்வதும் இல்லை அது இப்ப நீங்க பாமக அன்புமணி பாத்தீங்கன்னா 13% தான் நிறைவேற்றி இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய இடத்தில் தான் அந்த தேர்தலுக்கு நம்ம அளிக்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் செயல் திட்டங்களாக மாறுகிறது. இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அதிகாரிகளை நம்பி மட்டுமே இந்த அரசு இன்னும் என்னை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு அதிகாரிகள் சொல்லுகிற வழியில் மட்டுமே நடக்கக்கூடிய இடத்தில் தான் இந்த அரசாங்கம் நகரும் என்பது என் பார்வை. சரி, அவர் 3 திட்டங்களை அறிவித்தது சிறப்பு. அவர் அறிவிச்சிருக்காரு, அதுல நமக்கு விமர்சனங்கள் உண்டு. 200 யூனிட் கொடுத்ததிலே ஒரு குழப்பம் வந்தது. அந்த அறிவிப்பிலேயே அனைவருக்கும் 200 யூனிட் என்று சொல்லிவிட்டு அது 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்துறவர்களுக்கு இல்லை என்று முதல் கட்ட தகவல் வந்தது. அதற்கு பிறகு அது விவாதிக்கப்பட ஆரம்பித்தவுடன் இல்ல அந்த 500க்கு மேல உபயோகப்படுத்துறவர்களுக்கு அந்த வழக்கம் போல் கொடுக்கிற அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் அது ஆக்சுவலா கிடையாது. அது அதனால அதில் முதல் அறிவிப்பிலேயே அதிகாரிகள் இவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றே நினைக்கிறேன். முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக இருக்கிற அந்த 2 லட்சம் இணைப்புகளுக்கும் நம்ம 200 யூனிட் மின்சாரம் கொடுத்தோம்னா ஏற்கனவே 1,60,000 கோடி கடனில் இருக்கிறது மின்துறை. ஆண்டுக்கு 10,000 கோடி நாம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். சொந்த பாண்டுல கடன் வாங்க முடியாத அளவிற்கு மின்துறை 2021 ஆண்டிலேயே வந்துருச்சு. அப்பதான் திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு பாண்டு கொடுத்தாங்க. அந்த கடன் தொகை, அவருடைய கடன் தொகையை குறைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 18,000 இருந்து ஒரு 22,000 கோடி ரூபாய் வரை திட்டங்களுக்கான செலவினங்களை கொடுத்து அந்த மின்துறையை காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நிலையில 1,60,000 கோடி கடன் என்பது பெரிய சுமை மின்துறைக்கு. அந்த இடத்தில் இது போன்றதொரு திட்டங்களை கொடுத்திருப்பது என்பது அது பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது எந்த அளவுக்கு அந்த பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் என்பதற்கான புள்ளி விவரங்களையும் நான் ஓரளவுக்கு தயார் செய்து வைத்திருந்தேன். ரொம்ப புள்ளி விவரங்களுக்குள்ள போக வேண்டாம். 2வது, இந்த சிங்கப்பெண் படை, அந்த போதைப் பொருள் தடுப்பு என்பது அது உடனடியாக அறிவிக்க வேண்டிய திட்டமாகவே நான் பார்க்கவில்லை. ஏன்னா இது அதிகாரிகள் கொடுக்கிற ரிப்போர்ட்டை தாண்டி அந்த துறையின் அமைச்சராக நியமிக்கப்படுகிற பொதுவான நிர்வாக அமைப்புல என்ன நடக்கணும், அந்த நானாக இருந்தால் என்ன செய்திருப்பேன் அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளதான் நான் அதை போய் பார்க்கிறேன். ஒரு துறை ரீதியாக ஒரு அமைச்சரை நிர்வகித்து அந்த அமைச்சர் அந்த போதைப் பொருள் தடுப்பு நிர்வாக பிரிவை அழைத்து கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய போதைப் பொருள் நடமாட்டம், அது தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்ன, அந்த நடவடிக்கைகளில் எது வெற்றி அடைந்திருக்கிறது, எங்கே நாம் தோல்வி கண்டிருக்கிறோம் என்கிற ஒரு திட்ட மதிப்பீடு, ஒரு அனாலிசிஸ் ரொம்ப முழுமையாக செய்ததற்கு பிறகு அந்த போதைப் பொருள் தடுப்பிற்கான ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது. ஆனால் இவர்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டோம் என்பதற்காகவே ஒரு பரபரப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்காங்க. ஆனால் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத தி காம்ப்ரஹென்சிவ் ஆன்டி ட்ரக் கேம்பெயின், ஏற்கனவே நான் சத்தியம் தொலைக்காட்சியில
பேசியிருக்கிறதுனால நான் விரிவாக அதுக்குள்ள போகல. அதை உருவாக்கிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. திமுக ஆட்சியிலே உருவாக்கியது. மிகப்பெரிய அளவிலே போதைப் பொருளை கடத்தலை தடை செய்தும் இன்னும் போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் இருப்பது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த 2 திட்டங்கள் போக மற்ற திட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்க இன்னொரு வார்த்தை சொன்னதை நான் ரொம்ப ரசிக்கல. அதாவது அவர் கொஞ்சம் அவசரப்படாம பேச வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். அதாவது அடுத்தவர்கள் மீது குற்றம் சுமத்துவது என்பது மிக எளிது. ஆனால் அந்த குற்றம் சுமத்துவதற்கு முன்பாக உள்ளே சென்று நிதி அமைச்சகத்தினுடைய அதிகாரிகளை அழைத்து அமர வைத்து நிதிநிலையை குறித்தான முழு அறிக்கைகளை பெற்றதற்கு பின்னாலே சொல்ல வேண்டிய செய்தியை அது குறித்து எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் ஒரு கமெண்ட்டை நீங்க ரொம்ப எளிதாக கடந்த ஆட்சியின் மீது கொடுப்பது என்பதை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய எண்ணம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2026-27க்கான இடைக்கால பட்ஜெட்டை தமிழக அரசு சமர்ப்பித்தது. அந்த பட்ஜெட்ல ஏதாவது குறைபாடு இருக்குமா? இது அரசாங்கத்தினுடைய திட்ட அறிக்கை. அது இன்டீரியம் பட்ஜெட். அந்த பட்ஜெட்ல கொடுத்திருக்கிறது வருவாய் எவ்வளவு, செலவினங்கள் எவ்வளவு, நம்ம பற்றாக்குறை எவ்வளவு, 1.22 லட்சம் கோடி வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ பற்றாக்குறை, அதாவது வருவாய் பற்றாக்குறை 48,000 கோடி ரூபாய் இருக்கிறது என்கிற புள்ளி விவரங்களை 5.9 லட்சம் கோடிக்கான மொத்த திட்டத்தினுடைய பிரேக்கப் எல்லாம் இன்டீரியம் பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்க. அதை நாம் முதலில் படித்திருக்க வேண்டும். அதில் நமக்கு தெளிவில்லை என்று நிலை வருகிற பொழுது நான் சொன்னது மாதிரி நீங்க நிதி அமைச்சகத்தினுடைய உயர் அதிகாரிகளிடையே கடந்த 5 ஆண்டுகள் 2021 26, 27 இன்டீரியம் பட்ஜெட் வரைக்கும் போட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கை, வருவாய் 1 ரூபாய் நமக்கு வருமானம் வருகிறது என்று சொன்னால் அது பிரேக்கப் கொடுக்கறாங்க. எவ்வளவு செலவினங்கள் எதுக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், வட்டியை திருப்பி கட்டி இருக்கிறோமா, இல்ல வட்டியை மட்டும் வாங்கி கொண்டிருக்கிறோமா, வாங்கிய வட்டியை திருப்பி கொடுக்கிற இடத்தில் பொருளாதாரம் இருந்திருக்கிறதா என்பதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போய் தெரிந்து கொண்டு நாம் இந்த கமெண்ட்டை நம்ம கொடுத்திருக்கணும். கொஞ்சம் அவசரப்பட்டு அவர் கொடுத்து விட்டார் என்பது என்னுடைய பார்வை. கிட்டத்தட்ட 30 பைசா, 1 ரூபாயில் 30 பைசா மட்டுமே மானிய செலவுக்கு போகிறது. இன்னொரு 30 பைசா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓய்வூதியங்கள், அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், ஓய்வூதியம், அந்த ஓய்வூதிய பலன்களுக்கே அடுத்த ஒரு 30 பைசா போயிருது. வட்டியாக 15 பைசாவும் பணம் திருப்பி செலுத்துகிற இடத்தில் ஒரு 10 பைசாவையும் அவர்கள் பிரேக்கப் 2026-27க்கு அந்த நிதிநிலை அறிக்கையிலே கொடுத்திருக்கிற செய்திகள். இதையெல்லாம் ஆழமாக படித்து, ஏன்னா முதல் முறை வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு அனுபவம் இல்லை. தேர்தலிலே பேசுகிற பொழுது அடுத்தவர் மீது குற்றம் சுமத்துவது என்பது தேர்தலுக்காக, தேர்தல் பிரச்சாரத்திற்காக என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு முதலமைச்சர் என்கிற இடத்தில் வருகிற பொழுது இன்னும் பொறுமை தேவை. இன்னும் அந்த நிர்வாக குறைபாடு தான், அந்த நிர்வாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு காரணம். நான் இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் போனதற்கு காரணம் இவங்க கடன்ல கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, கஜானாவை தொடச்சிட்டாங்கன்னு சொல்லுவதெல்லாம் மிக எளிதான செயல்பாடு. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்னும் துறை ரீதியாக அதிகாரிகளை அழைத்து பேசி ஒவ்வொரு துறை ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய வீழ்ச்சி ஏன் என்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடினால் மட்டும்தான் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பதற்கான ஒரு அடிப்படை நமக்கு கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய முதல் சுற்றுப்பா. ஓகே சார், ஓகே சார். பதவியேற்பு விழாவில் எழுந்த சர்ச்சை சார், வந்தே மாதரம், தேசிய கீதம், பிறகு தமிழ்தாய் வாழ்த்து, இது ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. இதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்னுடைய ஆர்டர் படி இது நடந்துருச்சு, இனி வருங்காலத்தில் நடக்காது அப்படின்ட்டு. அது உண்மையிலேயே உள்துறை இலாக்காவினுடைய உத்தரவின் படி தான் அந்த நிகழ்ச்சி நிரல் ஆளுநர் பங்கேற்றார் அப்படிங்கிற காரணத்தினால அந்த ப்ரொசீஜர் படி தான் நடந்ததுங்களா சார்? அது இல்ல, அது எப்படி நடந்திருந்தாலும் இவங்க என்ன செய்திருக்கணும், பொதுவாக நீங்க நான் மிகவும் நேசிக்கிற அண்ணன் ஹென்றி அவங்களுக்கு தெரியும். நீங்க எந்த ஒரு கார்பரேட் செக்டர், ஒரு பிக் இண்டஸ்ட்ரீஸ் போனீங்கன்னா இந்த போர்ட் மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 100% ப்ரொஃபஷனலா நடக்கும். அதுல நம்ம கத்துறது, கை தூக்குறது, அது பேசு இது பேசு, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் அதில் இருக்காது. நீங்க இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்கிறது,
ஆளுநர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி RSS சார்பு என்பது தெரியும். உங்களை பதவி ஏற்பதற்கே 4 முறை உங்களை சந்திக்க வைக்கிற அளவிற்கு எவ்வளவு தூரம் உங்களை படுத்தினார்னு தெரியும். தமிழகத்திலே ஏற்கனவே 5 ஆண்டுகளில் ஆளுநர்கள் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதை திமுக அரசு உச்சநீதிமன்றம் போய் RN ரவிக்கு எதிராக எத்தனை தீர்ப்புகளை பெற்று வந்து இங்க சட்டமன்ற மாண்பையும் ஜனநாயக மாண்பையும் அரசு விழாக்களுடைய மாண்பையும் காப்பாற்றினார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை தளபதி விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரியலன்னு சொன்னாலும் அவருக்கு ஆதரவாக இருக்கிற ஜான் ஆப்ரஹாம் என்று சொல்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் போன்ற பெரிய பெரிய அறிவு சார்ந்த பெருமக்கள் இருக்கிறவர்கள் என்ன செய்திருக்கணும்? முதல்ல முதலமைச்சரை பதவியேற்கிற நிகழ்ச்சியினுடைய அஜெண்டா பார்க்க வேண்டாமா? அதிகாரிகளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்க வேண்டாமா? எங்களுக்கு முதல்ல அஜெண்டா கொடுங்கன்னு கேட்டு வாங்கியிருந்தால் இந்த பிரச்சனை அப்பொழுதே சரி செய்து இருக்க வேண்டிய பிரச்சனை. இவங்க அவரு கூப்பிட்டாரு, போனாங்க, பதவி ஏத்துக்கிட்டாங்க, வேலை முடிஞ்சிச்சு. முடிஞ்சதற்கு பிறகு வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இனிமேல் நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும், நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்வதெல்லாம் நீங்கள் செய்த தவறை நீங்கள் ஒரு காலம் மறைத்து விட. இது வந்து நாங்கள் ஒரு ஆரம்ப கட்டம், இது புதிதாக ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் நாங்கள் இதை பற்றி விமர்சனம் செய்ய மாட்டோம். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு சந்தித்த எவ்வளவு சவால்கள், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அழுத்தங்கள், ஆளுநருடைய அழுத்தங்கள் எவ்வளவு தூரம் நம்முடைய மாநில உரிமைகளை பறித்திருக்கிறது, தமிழ் மொழியுடைய மேன்மையை பறித்திருக்கிறது, தமிழர்களின் வரலாற்றையும் மறைக்க பார்த்திருக்கிறார்கள். தொல்லியல் ஆய்வுகள் வெளியிட்ட ஆய்வுகளையே ஏற்க மறுக்கிறார்கள். எவ்வளவோ செய்திகளை பட்டியலிட்டு சொல்ல முடியும். இவர்கள் என்ன செய்திருக்கணும்? முதல்ல அந்த நிகழ்ச்சியினுடைய அஜெண்டா என்ன வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கணும். இது உள்துறை அமைச்சகமாக இருந்தாலும் இது தமிழ்நாடு அரசினுடைய செலவில் நடக்கிற நிகழ்ச்சி தான். இதற்கு ஒன்றிய அரசு தனியாக நிதி நிர்வாகத்திற்கு பணம் கொடுக்கிறது இல்ல. ஆளுநர் அலுவலகத்துக்கே செலவு செய்யறது, சம்பளம் கொடுக்கிறது, மற்ற செலவுகள், எல்லா செலவுகளையும் தமிழ்நாடு அரசு தான் செய்கிறது. இது ஒரு தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சி. அதில் வந்து ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இது தவிர்த்திருக்க வேண்டும். இனிமேலாவது இது போன்றது ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வந்து தமிழகத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இது. எந்த நிலையிலும் மாநில உரிமைகளையும் மொழி சார்ந்த பிரச்சனைகளில் விட்டு கொடுக்காம இருந்திருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய பார்வை. இதுல முக்கியமாக பேச வேண்டியது, நீங்க சொன்னதுல அவர் திட்டங்களை ரொம்ப பாதுகாப்பா அறிவிச்சார். அந்த 200 யூனிட் திட்டம் என்பது இலகுவாக அறிவித்துட்டு போயிடலாம். மற்றது சிங்கப்பெண், மற்ற திட்டங்கள். வாய்ஸ் கேக்குதா? கேக்குது, பேசலாம் சார். காரை செல்வராஜ் சார், நான் முடிக்க போறேன். நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். உங்களுடைய இணைப்பு முதல்ல கட் ஆயிடுச்சு, ப்ளீஸ். ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இப்ப நான் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் மீது நம்பிக்கை கொண்டவன். தமிழ்நாடு எந்த விதத்திலும் வளர்ச்சி குன்றிவிடக் கூடாது என்பதிலே மிகுந்த ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்டவன் என்கிற நிலையில் எலெக்ஷன் மோட்ல இருந்து ஒரு நிர்வாகத்தினுடைய தலைவர் என்கிற நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவருக்கு முன்னால் இருக்கிற சவால்கள் என்று சொன்னால், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டங்களின்படி 13 துறைகளில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் உயர்ந்திருக்கிற மாநிலம். பொருளாதார வளர்ச்சியில் 2 ஆண்டுகள் தொடர்ந்து 2 இலக்க பொருளாதார வளர்ச்சி. வேலை வாய்ப்பில் இந்தியாவிலேயே 52,82,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோவை 75% உயர்த்தி இருப்பது என்பது, பெண்கள் தொழில் முனைவோர்களை அதிகமாக உருவாக்கி இருப்பதும், பட்டியலின தாழ்த்தப்பட்ட பெண்களுடைய தொழில் முனைவோர்களாக கொண்டு வந்திருப்பது என்று, விவசாயத்தில் 6.7% வளர்ச்சி என்பதெல்லாம் திமுக அரசு செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனைகள். என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய பொற்கால ஆட்சியாக 2021-26 பார்க்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே இவங்க ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி வச்சுட்டாங்க. இதிலிருந்து எந்த இடத்திலும் எந்த துறையிலும் நீங்கள் கீழே இறங்கி விடாமல், இதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா துறை சார்ந்த வளர்ச்சிகளையும் கொண்டு போவதற்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதற்குண்டாக நிர்வாக திறமைகளையும் அதற்கு உண்டான செயல்பாட்டு திறமைகளும் நீங்கள் வளர்த்து கொள்வது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திருக்கிற எம்எல்ஏக்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும்.
அண்ணன் ஹென்றி அவர்கள் சொன்னதை போல ஏற்கனவே இங்க நிறைய செய்திகள் நமக்கு வந்துருச்சு. Okay. இப்பவே கான்ட்ராக்டர் ரோடு பாலம் கட்டுற இடத்தெல்லாம் போய் வேலையை நிறுத்த சொல்லி எங்களுக்குள்ள கமிஷனை கொடுத்துட்டு வேலையை பாருன்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு 6 இடங்களில் இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி. தாவேகா கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் தங்கள் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியதும் ஊழலற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சிக்கு கட்டுப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்களாக உங்கள் கட்சிக்கார நண்பா நண்பிகளையும் உருவாக்கி ஒரு எதிர்கால சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். ஓகே சார்.